யார் தாம்? காரணமின்றி சகோதரர் பிராணனை பறித்ததே. தயவு செய்து என் எதிரில் வாருங்கள். நான் யக்ஷர்களுக்கெல்லாம் அரசன். இந்த நீர்நிலையை வசிப்பிடமாய் கொண்டவன். எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த நீர்நிலையிலிருந்து நீரை எடுத்துச் செல்லும் அதிகாரம் இல்லை. ஆனால் உன்னுடைய சகோதரன் நகுலன் என்னிடம் எந்த அனுமதியும் பெறாது இந்த நீர்நிலையிலிருந்து நீரை எடுத்துச் செல்ல முயற்சி செய்தான். ஆகையினால் அவனுடைய உயிரை நான் பறித்து விட்டேன். உன்னுடன் பிறந்த சகோதரர்கள் ஆணவ எண்ணம் கொண்டு என்னுடன் மோதுவதற்கு துணிந்து நின்றனர். அவர்களின் பிராணனை பறித்து மண்ணில் சாய்த்தேன். இந்த நீர்நிலையை உருவாக்கியது தாமல்ல. இந்த நிலமும் தமக்கு சொந்தமானது அல்ல. அவ்வாறு இருக்க இதன் மீது எவ்வாறு அதிகாரம் செலுத்த இயலும்? நீர் நிரப்புவது குற்றமல்லவே யக்ஷராஜனே? பிறகு எக்காரணம் கொண்டு என் சகோதரரை கொன்றீர்கள்? நியாயம், தர்மம் இவ்விரண்டின் அடிப்படையில் தாம் என் சகோதரர் பிராணனை திரும்பத் தர வேண்டும். இயலாத காரியம். உனது சகோதரர்களில் ஒருவருக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன். சகோதரர் 4 மரணித்த பிறகு நான் வாழ்வதில் அர்த்தமில்லை யக்ஷராஜனே. இருப்பினும் தம்பியரில் ஒருவன் பிழைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன். எனில் அர்ஜுனனை உயிர்ப்பிக்க வேண்டும். தான் பிழைத்து வாழ்வதற்கு தன் சகோதரர் மூவரின் மரணம் காரணம் என்று இவன் அறிந்தால் இவன் மனமுடைந்து போவான். பிறகு கூனி குறுகி வாழ்வான். காண்டீபம் ஏந்திய இரு கரமும் செயல் இழந்து கீழே விழும். எனது தாயின் ஒரு புதல்வன் உயிரோடு இருக்கிறான். அவனே யுதிஷ்டன். ஆனால் என் இன்னொரு தாய்க்கும் அந்த அதிகாரம் உண்டு. என் தம்பியரில் ஒருவருக்கு மட்டும் உயிர் பிச்சை அளிப்பீர்கள் என்றால் சகோதரன் நகுலனை உயிர்ப்பியுங்கள். அற்புதம் மகனே யுதிஷ்டிரா, நான் ஆனந்தமடைந்தேன். நானே தர்மராஜன். குந்திக்கும் பாண்டுவிற்கும் பிரசாதத்தின் வடிவில் உன்னை நான் தானமாக அளித்தேன். அவ்வகையில் நான் உன்னுடைய தர்ம பிதா ஆவேன். என் புதல்வனான உன் செயல் எண்ணி பெருமை கொள்கிறேன் மகனே. உன் தம்பியர் 4 நான் மீண்டும் பிராணனை தருகிறேன்.